கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூசந்தைக்கு அருகே அடையாளம் தெரியாத கும்பல் தம்பதியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சரவணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சரவணன், இந்த தம்பதியை வெட்டி கொலை செய்து அடையாளம் தெரியாத கும்பல் தப்பி ஓடியிருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன காரணத்திற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்? கொலை செய்யப்பட்ட தம்பதி யார்? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தோவாளை மலர் சந்தை. இந்த மலர் சந்தைக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய வீட்டில் வசிப்பவர்கள் தான் பூ வியாபாரியான மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி கல்யாணி, இவங்களுடைய மகள் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 15 வயதான ராமலட்சுமி. இவர்கள் பொதுவாக இந்த பூ வியாபாரம் செய்பவர்கள் அதிகாலையில் எழும்பி இந்த பூ வியாபாரத்திற்கான வேலைகளை பார்ப்பது வழக்கம். இதற்காக இரவு சுமார் ஒரு 9-10 மணிக்கெல்லாம் இவர்கள் தூங்குவதற்கு சென்று விடுவார்கள். இந்த சூழலில் தான் நேற்று நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேல் ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் அந்த வீட்டிற்குள், மணிகண்டனது வீட்டிற்குள் புகுந்து மணிகண்டனுடைய மனைவியை குறிவைத்து சரமாரியாக அரிவாளால் வெட்டியிருக்கிறார்கள். இவர்கள் வெட்டிய போது அதை தடுக்க சென்ற மணிகண்டன் மற்றும் ராமலட்சுமி மீதும் பயங்கரமான வெட்டப்பட்டுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த வண்ணம் இந்த கல்யாணி என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். படுகாயமடைந்த மணிகண்டன் மற்றும் அவரது மகள் ராமலட்சுமியை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இந்த மணிகண்டன் இன்று அதிகாலையில் உயிரிழந்திருக்கிறார். அதாவது இந்த இரட்டை கொலைகள் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த ராமலட்சுமி ஒரு மருத்துவமனையில் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்களுடைய வீடுகள் சாதாரணமாக இந்த பூ வியாபாரிகளுடைய வீடுகளை பார்த்தால் பூ வியாபாரிகளுடைய வீடுகளில் முழுக்க பகல் நேரங்களில் பூக்களாக தான் இருக்கும். அதே வேளையில் நேற்று அந்த வீடு முழுவதும் இரத்த வெள்ளமாக இருந்ததையே காண முடிந்தது. இந்த பகுதியில் இது மாதிரியான ஒரு இரட்டை கொலை என்பது இந்த பகுதியில் ஒரு புதிதாகவே காணப்படுகிறது. இது மிகவும் பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இந்த சம்பவம் குறித்து ஆரல்வாய்மொழி போலீசார் நேற்று நள்ளிரவே இந்த நிகழ்விடத்திற்கு இந்த சம்பவங்களை பார்வையிட்டதோடு ஓரா என்ற மோப்ப நாய் மூலம் தடயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்கின்ற நிலையிலும் இவர்கள் விசாரணையை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து இந்த 4 பேர் கொண்ட கும்பல் எதற்காக இவர்களை வீடு புகுந்து வெட்டினார்கள் என்கின்ற விடை தெரியாத நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி, காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் விசாரணை விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சரவணன்.